இப்போ மகாராஷ்டிராவில் மெகா கூட்டணி அமைச்சு அழகாக ஆட்சி அமைக்கிறாங்களா இல்லைன்னு தப்பு இருக்க சொல்லுங்க. அதே போல் அவர் ஹாரிசன்ல சொல்வார், தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில் வெக்கி தலை கொண்ட அவமானம். இதே தான் அமித்ஷா அவர்களும் சொல்லுகின்றார். 2067 பிறகு இன்று வரையிலும் தமிழ்நாட்டில் திமுக அதிமுக ஆட்சி அமைக்கின்றன. இன்னைக்கு 2021 மேலிருந்து திமுக கூட்டணி ஆட்சி அமைக்குது. அதுக்காக மதிமுகவோ கம்யூனிஸ்டோ காங்கிரஸ் கட்சியோ எங்களுக்கு கூட்டணியில் மந்திரி சபை கொடுக்கல உங்களால் கேட்க தைரியம் இருக்கா? இல்லையே. அப்படிக்கின்ற போது என்டிஏ என்ற கூட்டம் அந்த இதில் அமித்ஷா அவர்கள் மேடையில் சொல்ல பத்திரிகை சந்திப்பில் என்ன சொன்னார், நாங்கள் ஆட்சி அமைப்போம், ஆட்சியில் பங்கு கொள்ளும். தப்பு இல்லையா? அதுக்கு ஏன் எடப்பாடி அவர்கள் இப்படி மௌனமாக கூனி குறிப்பிட்ட கேட்கல? அப்போ உங்களுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மெகா கூட்டணி, அதாவது திமுகவுக்கு ஒரு சந்தோஷம், அண்ணாமலையை மாற்ற போகிறாங்க, அது சந்தோஷம். ரெண்டாவது ஒரு வருத்தம் என்ன, ஐயோ அதிமுக பிஜேபியில் போகாத நினச்சோம், ஐயோ இங்கே கூட்டணி ஆகிட்டாங்களே, இனி இந்த மக்களை எப்படி மத ரீதியாக ஜாதி ரீதியாக மொழி ரீதியாக ஏதாவது பிரச்சனையை கிளப்பி 2026 வரைக்கும் இப்போ போட்டாங்களே, நீட்டு ரத்து அனைத்து கட்சி கூட்டம், மறுசமைப்பு தொகுதி மறுசமைப்பு கூட்டம், மும்மொழி கொள்கை எதிர்ப்பு கூட்டம், இப்படி தினசரி மாதத்துக்கு ஒரு கூட்டம் போட்டு மாதந்தோறும் இந்த பௌர்ணமி கிரிவலம் நடத்துகிற மாதிரி மாதந்தோறும் ஒரு கூட்டத்தை போட்டு மக்கள் மத்தியில் இல்லாத ஒரு பொருளை இருப்பதாக சித்தனாலும் அமித்ஷா அவர்கள் சொல்கிறார். திமுக ஊழலிலும் பொய்யிலும் புரண்டு எடுத்து மக்களை ஏமாற்றுகின்றார்கள். இத்தகைய கட்சியை, இந்த ஆட்சியை 2026 வேறறுக்க வேண்டும் என்றால் நாம் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும். அதில் நாம் தமிழர் இயக்கம் வரலாம், தாவேகா கட்சியும் வரலாம் என்பதில் எந்த விதமான மாற்றம் இல்லை என்று அமித்ஷா அவர்கள் கூறியுள்ளார்.